ஸ்டார்டிங்லயே அந்த மேகத்துல இருந்து கீழே பனி விழுந்து இன்னும் இந்த இடத்த அழகாக்குதுல அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டோ எடுக்கிறா. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவ்வளவு கிளம்பிடுறா. இங்கே சீனை கட் பண்ணி ட்ரெயின்ல தான் காட்டுறாங்க. ட்ரெயின்லயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அடுத்த ஸ்டாப் ஹஷிமோட்டோல இறங்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம யூகிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே சைலண்டா இருக்கு. இதான் என்னோட வேர்ல்டு அப்படின்னு சொல்றா. ஏன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு காது கேட்காது. எனக்கு டிஸ்கவுண்ட் ட்ரெஸ் வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு இன்னும் பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கா போல. அதுக்கு ஒரு லைக்கை போடுறா. ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், சோசியல் மீடியா இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நல்லா இருக்குன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு ஃபாரினர் வந்து டைரக்ஷன் கேட்கிறாரு. என்னால பேச முடியாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கிறா. அவருக்கு புரியல. அப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்றாரு. நம்ம யூகே தான் காட்டுறாங்க. எங்க இருந்து வந்தானே தெரியலையே. சரி, இவனைங்க பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா, இவன் ரிஞ்சனோட காலேஜ்ல இருந்து படிக்கிறான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஃபாரினர் அட்ரஸ் கேட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ்ல தேங்க்யூன்னு சொல்றா. அவனுக்கு புரியல போல. அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூன்னு போன்ல டைப் பண்றா. அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா உன்னோட என் லிப்ஸ் ரீட் பண்ண முடியுமான்னு மெதுவா கேட்க லைட்டா புரியுன்ற மாதிரி சொல்றா. போன தடவை பேசினாலும் அவன் ஜாப்பனீஸ் தான் பேசினான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன இப்படி பாக்குறான்னு அவ ஒரு சைட்ல போயிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆள முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு அவ சொல்ல, நீங்க என்னோட ஃப்ரெண்டு காலேஜ்ல தான் படிக்கிறீங்கன்னு அவ சொல்றா. ஓ, நான் ஸ்டாப்ல இறங்க போறேன், நீ இறங்க போறியான்னு கேட்க அவன் நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி லிப்ஸை ஸ்லோவா மூவ் பண்றான்னு சொல்றா. நான் அடுத்த ஸ்டாப்ல தான் இறங்குவேன்னு அவ சொல்ல, அவனும் பாத்தீங்கன்னா இறங்கிட்டு நான் உன்னை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன்னு மெதுவா சொல்றான். அப்ப ட்ரெயினிங் எடுக்கிறாங்க. இவனு கிளம்பி போயிடுறான். அப்ப அவன் மனசுல என்ன யோசிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்கன்னா, நான் இவனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இவன் எனக்கு ஏத்த வேணும் இருந்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அடுத்த தடவை பாக்கலான்னு வேற சொல்றானே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சத்தமே இல்லாத உலகத்துல தான் பிறந்திருக்கேன். ஆனா அவன் இறங்குற வரைக்கும் எனக்கு தெரியல இந்த சவுண்ட் ஹார்ட் பீட்ல இருந்து வருதுன்ட்டு. இங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அவ தூங்கி எழுந்திருக்கிறா. அவ வீட்டுல இருக்க ஃபிஷ் டேங்க்ல இருக்க மீனை பார்த்துட்டு அவளோட இயரிங் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு காலேஜ் கிளம்புறா. அவளோட அம்மாவும் பாத்தீங்கன்னா டே நல்லா இருக்குன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்புறா. போற வழியில ஓடி போக இவளுக்கு என்னாச்சு இப்படி ஓடிட்டு இருக்கான்னு ஒரு பயப்பட பாக்குறான். இவனை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இவனும் ஒரு மெயினான கேரக்டர். போற வழியில அவ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் யூகின்னு சொல்ல இவ்வளவு கையை காட்டிட்டு போறா. நம்ம எடுத்துருக்க டாபிக் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு அப்படி இல்ல கேட்க ஆமான்ற மாதிரி சொல்றா. உன்ட்ட ஒண்ணு கேட்கணும் ஏன்டையா. இவளும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஆனதெல்லாம் சொல்லிருப்பா போல. யார் இவனா பாரு அப்படின்னு சொல்ல, ஓ இச்சமி தான் பாத்திருந்தியா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னல, அவன் நேத்து தான் கனடால இருந்து வந்திருப்பான் போல அப்படின்னு அவன் சொல்றா. அதனாலதான் அவ்வளவு பெரிய பேக் வச்சிருந்தானோ. அவன் பேரு இச்சமியோன்னு யோசிக்கிறா. யூகி பாக்கவே ரொம்ப கியூட்டா இருக்கே, லவ்ல எது விழுந்தியா கேக்குறா. யூகி அப்படிலாம் இல்லன்னு புரிய வைக்க உனக்கு அவன் மேல கிரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்றா. எனக்கு அவன் மேல கிரஷ் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு டைப் பண்ணி காட்டுறா. ஆமா, இப்போ கிரஷ்னா இப்படிதான் இருக்குமான்னு யூகி யோசிச்சு பாக்க, எனக்கு கூட கிரஷ் இருக்கு தெரியுமா, அது அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா கசின் தெரியுமா. இச்சமி வந்து அங்க பார்ட்டியமா வேலை பாக்குறான்னு சொல்றாங்க. நம்ம ஒரு நாள் இந்த ஷாப்புக்கு போலாமான்னு அவளு கேட்க இவ இச்சமி பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவ திடீர்னு ஐயோ நான் எப்படி பேசுறது தெரியலையே, நான் எப்படி கான்டாக்ட் டீடைல் கேட்கறது தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கா. நம்ம யூகியும் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, பயப்படாதுன்னு சொல்றா. இன்னும் பாத்தீங்கன்னா யூகியோட கையை பிடிச்சிட்டு எனக்கு தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு, கூட வரையும் கேக்குறா. யூகியும் ஓகேன்ற மாதிரி கையை டைட்டா பிடிச்சுக்க இன்னும் பாத்தீங்கன்னா சந்தோஷமாயிட்டு யூகி ரொம்ப தேங்க்ஸ், நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்றேன்னு சொல்றா. அதுக்கு யூகியும் சேம் எனக்கும் இச்சமியோட டீடைல்ஸ் வேணும்னு சொல்றா. யூகி சரி இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து அவங்க ரெண்டு பேரோட டீடைல்ஸ் வாங்குவோம். ரெண்டு பேரும் ஹாப்பியா வராங்க. இங்க சீனை கட் பண்ணி நைட்டு தான் காட்டுறாங்க. நம்ம யூகி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கான் பாத்துட்டு இருக்கா. யூகியும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி நைட் ஆச்சு எங்க போறேன் கேட்க, நான் அதுக்கு யூகியும் நான் ரின்னோட வெளில போறேன் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரின்னு யூகியும் பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ஒண்ணு வீடா இல்லன்னு ரின்னு கேட்க பக்காவா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க யூகி அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ரின்னு மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லூஸ் தரமா பாத்துட்டு எது பண்ணிடாதுன்னு சொல்றா. அதுக்கு யூகியும் நானும் அப்படி பண்ண மாட்டேன், நீ மொதல் அப்படி பண்ண மாதிரின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு கலக்குள்ள நம்ம ரின்னு போக இச்சமைய பார்த்தோன்னே நம்ம யூகி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்களோ அதே டைலாக்கே சொல்றாங்க. அந்த மேகத்துல இருந்து ஸ்னோ எந்த ஒரு ஃபேன்ஸ் ஃபேருமே இல்லாம கீழே வந்து இன்னும் அழகா இருக்குதுல. அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு நைட்டு பாக்குறதுக்கும் ரொம்ப கூலாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கான்னு நம்ம யூகி யோசிக்கிறா. யூகிக்கு எனக்கு ட்ரெயின் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பேசிக்கிட்டு இருக்க. அது ரெண்டு தானே கூட யார் ஃப்ரெண்டா இந்த கடைக்கு உங்களை வெல்கம் பண்றேன்னு சொல்ல யூகி ரெஸ்பாண்டே பண்ணனால அவன் நின்று பாத்துக்கிட்டு இருக்க. அதாவது யூகிக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம யூகியும் இவங்களை பார்த்தாலே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் என்ன பத்தம் பேசிட்டு இருக்காங்க. தலையை கீழே தொங்க போட நம்ம இச்சோமி அப்ப வந்து அவளோட தலையை தூக்கி உனக்கு ட்ரிங்க் ஏதாவது வேணுமா இல்ல வேண்டாமா கேட்கறான். அவன் பக்கத்துல யாரும் இருக்கான்னு பயப்படாம கூட என்ன அப்படியே கூப்பிடுறானே நான் யோசிக்கிறா. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு இருக்க பாசிட்டிவ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எனக்கு ஏஜ் 19 ஆகுது, சோ அதனால நான் அதெல்லாம் குடிக்க கூடாது, எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்கன்னு சொல்றா. ரின்னு வந்து எனக்கு ஒரு பியர் கூட அப்படின்னு சொல்றா. ரின்னு நம்ம யூகி கிட்ட நம்ம இச்சோமி வந்து ட்ரிகுனல் தெரியுமான்னு சொல்ல அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அவ எழுதி காட்டுறா. இட்சோமிக்கு 3 லாங்குவேஜ் பேச தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, மொத்தமா நீங்க எத்தனை லாங்குவேஜ் தான் பேசுவீங்க நம்ம யூகி கேட்க, எனக்கு இங்கிலீஷும் ஜெர்மனும் தெரியும் சொல்ல அவங்க ரெண்டு பேர் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமா சைனீஸ் பேசுவேன் அந்த ஸ்பானிஷ் கத்துக்கிட்டேன்னு சொல்ல அது கை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம யூகி வந்து இன்னும் ஹாப்பியா வரா. அப்ப அங்க சில ஃபாரினர்ஸ் வர ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்சோமிக்கு கிஸ் கொடுக்குறா. நம்ம யூகிக்கு இதை பார்த்து தூக்கி வாரி போட்டுருது. இங்க நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அவ லாங்குவேஜ்ல வாய் சொல்றா போல. இருந்தாலும் இட்சோமி இவ்வளவு கூலா இருக்கானே நம்ம யூகி யோசிக்கிறா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்காத உலகத்தை இட்சோமி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான், அதான் இப்படி இருக்கான் போல அப்படின்னு நம்ம யூகி சொல்லிட்டு திரும்ப நம்ம ரின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்பர் வாங்கிட்டு இருக்கா. உங்களை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ல நானும் தான். இருந்தாலும் இட்சோமியோட டீடைல்ஸ் இல்லாம நான் இங்கே கிளம்ப முடியாதுன்னு நம்ம யூகி யோசிக்கிறா. இருந்தாலும் ரின்னு எப்படி கேட்டிருப்பா, நான் எழுதி காட்டினா ஃபோர்ஸ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கின மாதிரி இருக்குமே. என் பின்னாடி எல்லாரும் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, இங்கிலீஷா?
ஜெர்மனா, ஜாப்பனீஸா இப்படியே நம்ம யூகி வச்சுட்டு கையில வச்சிருந்த மார்க்கரை கீழே வச்சிடறா. என்னால ஹெச்ஓமியோட டீடைல்ஸ் எல்லாமே இது கிளம்ப முடியாதுன்னு மனசுல யோசிக்கிறா. நம்ம யூகி சோகமா நின்னுட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹெச்ஓமிட்ட கேட்டுக்கணும்ல, உனக்கு அவனோட சேட் ஐடி வேணுமா கேக்குறா. அப்ப நம்ம ஹெச்ஓமி வந்து என்னால டியூட்டி முடிஞ்சு நான் எது கூட வரட்டுமா கேக்குறான். உண்மையாவா? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நீ வேணா ரின்னு கூட்டு போன்னு சொல்றா. யூகி ரின்னு யோசிக்க போய் அவனை பிடிச்சிக்க. நம்ம ஹெச்ஓமி பாத்துட்டே இருக்கு. நான் கூட வரணுமான்ற மாதிரி கேக்குறா. ஆமா நம்ம ரின்னு கிளம்பிடுறா. இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹெச்ஓமி வேகமா நடக்க, இவ்வளவு வேகமா நடக்க பாக்குறா. ஆனா முடியல. அப்ப பின்னாடி ஒரு பைக் நம்ம யூகி அடிக்க வர நம்ம ஹெச்ஓமி வந்து பிடிச்சிடறான். ஹெச்ஓமி யூகியை பிடிச்சிட்டு பாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். நம்ம யூகி முன்னாடி பாக்குறா. பார்த்தா அவன் வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு கூட்டு போறான். அவனோட கையை பெருசாவும் வாமாவும் இருக்கு. என் கையை ஃப்ரோசன் ஆயிருந்துச்சு. இந்த மூமெண்ட்ஸ் இந்த வார்த்தையால சொல்லவே முடியாது அப்படின்னு அவன் யோசிக்கிறா. ஐயோ நான் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன்னு கையை எடுத்து விட்டுட்டு போன்ல அவன் டீடைல்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறான். அவனும் சரின்னு சொல்றான். அது எப்படி சைன் லாங்குவேஜ்ல செய்யறதுன்னு கேட்க அவளும் சொல்லித்தரா. அவனும் அதை செஞ்சு பாக்குறா. அவளும் அந்த கான்டாக்ட் டீடைல வாங்க. அவனும் அவன் வீடு எங்கன்னு கேட்க பரவாயில்ல நானே போய்க்கிறேன்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. அவன் போன்ல ஒரு மெசேஜ் வருது. அவன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா நம்ம யூகியும் கேட்க சொல்லு இந்த வேர்ல்டு பெருசுன்னு நினைக்கிறேன் கேட்க ஆமான்னு அவனும் சொல்றான். நான் பார்க்காத பல விஷயத்த அவனும் இந்த உலகத்துல பாத்திருக்கான்னு யூகி யோசிக்க இனி உனக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்க யூகின்னு அவனும் மெசேஜ் பண்ண. 2 பேரும் நேருக்கு நேரம் பார்த்தா நம்ம யூகி வந்து எமோஷன் ஆகி அவளோட ஃபீலிங்ஸ் வெளில காட்டிட்டு இருக்கா. இட்ஸோமே அதை பாத்துட்டு இருக்கா. இது என் உலகத்துல புதுசா இருக்குன்ற மாதிரி அவ யோசிக்கிறா. யூகியை பார்த்து ஹாப்பியா நம்ம இட்ஸோமே சிரிக்க இங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் போலதான் காட்டுறாங்க. அந்த பாஸ் அவன் கடையை ஓபன் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ரின்னுக்கு தான் மெசேஜ் பண்ணிருக்கான் போல. நேத்துக்குள்ள பேசினது நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை கேட்க வரணும்ன்ற மாதிரி சொல்ல சரின்னு அவளும் சொல்றா. இன்னொரு சைடு ஏன் ஓசி ஏன்டா அங்கே நின்னுட்டு இருக்க, யாருக்காவது வெயிட் பண்றியான்னு கேட்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவனு சொல்றான். இட்ஸோமே அவன் ஃப்ரெண்டு கடையில ஹேர் கட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இதுக்கப்புறம் இங்கே டைம் இருக்கான்னு கேட்க எனக்கு ஆஃப்டர்நூன் எனக்கு கிளாஸ் இருக்கு, அது வரைக்கும் நான் ஃப்ரீ தான் சொல்றான். அவனும் ஓகே ஒரு செகண்ட் இருந்து போறான். அவனும் அந்த சைனை செஞ்சு பார்க்க இட்ஸோமிக்கு மட்டும் சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நான் ஈஸியா பேச முடியும் யூகி யோசிக்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.